ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். தாவீது மகனே என் இயேசு ராஜா, என்மேல் மனமிரங்கும். தாவீது மகனே என் இயேசு ராஜா, என்மேல் மனமிரங்கும். பாவங்கள் புரிந்தே பரிதவிக்கின்றேன், பரமனியும் பிழை பொறுத்தருளும். தாவீது மகனே என் இயேசு ராஜா, என்மேல் மனமிரங்கும். தாவீது மகனே என் இயேசு ராஜா, என்மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடைவிடாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 29 முதல் 32 உடைய மற்றும் 12 முதல் 19 உடைய இறை வசனங்கள். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போன போது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கை நின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்த்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது.
உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, எனக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். எவ்வாறு அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகின்றது என்றால், ஆண்டவர் ஒவ்வொரு மறையுரைகளுக்கும் நமக்கு சொல்கின்ற பொழுதும் அவர் பேசுகின்ற அந்த உவமைகள் வாயிலாக சொல்கின்ற கதைகளுக்கும் இறுதியில் ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுவார். இறைவன் ஏன் இந்த வார்த்தையை தன்னுடைய உவமையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது நம் அனைவரும் செவிகள் அற்றவர்களாக அல்ல, செவிகள் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் அதை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு நாம் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆழமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான இருக்கின்ற அந்த மனிதரை இறைவன் குணப்படுத்துகின்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம். இறைவன் ஏன் காதையும் நாவையும் குணப்படுத்த வேண்டும்? இந்த இரண்டுமே ஐம்புலன்களில் மிக முக்கியமான புலன்கள் இந்த இரண்டு. எனவே இந்த இரண்டு புலன்களையும் இறைவன் அவர் காதையும் அவர் நாவையும் தொட்டு அவர் குணமளிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். காது கேட்கவில்லை என்றால் எது சொன்னாலும் கேட்காது.
எந்த ஒரு சத்தமும் கேட்காது. புரியுதுங்களா? அதனால நாவு, இந்த நாவு எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. கெட்டவையும் கேட்கும், நல்லவையும் கேட்கும், கெட்டவையும் பேசும், நல்லவையும் பேசும். புரியுதுங்களா? அப்ப இறைவன் ஏன் இந்த நாவையும் காதையும் அவர் குணப்படுத்துகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி மடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது, செவி மடுக்கின்ற பொழுது, நாம் இறைவனுடைய வார்த்தையை எவ்வாறு நாம் உள்வாங்கி அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காது கேளாதவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அதை செய்வாங்க சொல்லுங்க? வீட்டில் அம்மா இருக்காங்க, பையன்ட்டு சொல்கிறான், போயிட்டு தம்பி கடையில் போயிட்டு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பையனுக்கு காது கேட்கலன்னா போய் வாங்கிட்டு வருவானா? வாங்கிட்டு வர மாட்டானா? வாங்கிட்டு வர மாட்டான். அது மாதிரி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கின்ற பொழுது, நாம் கேட்கின்ற அவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வாறு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவருடைய வார்த்தையை, வாழ்வை நாம் எவ்வாறு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த நாவை இறைவன் நமக்கு அந்த உமிழ்நீரால், அவருடைய உமிழ்நீரால் அந்த நாவை தொடுகின்ற பொழுது, அவர் திக்கற்றவராக பேசியவர் தெளிவாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தெளிவாக பேசுகின்ற அந்த அருளை பெறுகின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் எவ்வாறு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக அந்தோனியார், பதுவை அந்தோனியாரை பற்றி நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய நாவை இறைவனுக்கு முழுவதுமாக போற்றக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர். எனவேதான் இன்றும் அவருடைய நாவு அழியாமல் இருக்கின்ற ஒரு பேறு பெற்ற, ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு நாவாக இருக்கிறது. ஏனென்றால் அது நல்லதை பேசியது, நல்லதை எடுத்துரைத்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்று எப்பத்தா என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்வு திறக்கப்படுகின்றது, முழுமையாக திறக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வாக மாறுகிறது. எனவேதான் ஆண்டவருக்கு முழுவதுமான ஒரு செய்தியை, அவர் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மகனாக அந்த மனிதர் மாறினார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் இயேசுவினுடைய வார்த்தைகளை காதால் கேட்கிறோம், அதை நாவால் அறிக்கையிடுவதற்கு இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவேதான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது குழந்தையினுடைய அந்த காதிலும் நாவிலும் சிலுவை அடையாளம் வரைந்து, இவர் காதால் கேட்கவும் நாவால் கிறிஸ்துவை அறிக்கையிடவும் ஆண்டவர் இவரை ஆசீர்வதிக்கிறார் என்று அவருக்கு, அந்த குழந்தைக்கு சொல்லப்படுகிறது. எனவே நாம் எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் பாக்கியம் பெற்றவர்களாக நம்முடைய செவிகளும் நம்முடைய நாவுகளும் இறைவனால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை பேசுகிறோம். ஒரு வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் ஒரு வார்த்தைகளை பேசுகின்ற பொழுதும் அது அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். காயப்பட்டதாக அல்ல, காயத்தை உண்டாக்கக்கூடியதாக அல்ல. நாம் சொல்கின்ற வார்த்தைகளும், நாம் பேசுகின்ற வார்த்தைகளும், நாம் கேட்கின்ற வார்த்தைகளும் பிறருக்கு துன்பத்தை தருவதல்ல. அந்த வார்த்தை இன்பத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். எனவேதான் இறைவன் இம்மனிதருக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்வை
முழுவதுமாக அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு, இதை யாருக்கும் அறியப்படுத்த வேண்டாம், ஆனால் நேர்மாறாக இன்னும் மிகுதியாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவிக்க, இன்னும் அதிகமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார். நாமும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி சொல்வதை கேட்க வேண்டும். முதல்ல கேட்கணும், மனைவி கணவன் சொல்வதை கேட்க வேண்டும். அப்ப கேட்கின்ற பொழுதுதான், நீங்கள் பேசுகின்ற பொழுதுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ முடியும். இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. உங்களிடத்தில் பகைமைதான் வளருமே தவிர அங்கு பாசம் இருக்காது. அதை ஆண்டவர் விரும்பவில்லை. எனவேதான் ஆண்டவர் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் இன்னும் அதிகமாக தன்னுடைய கடவுளை போற்றி புகழக்கூடியவராக இருந்தார். கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டார், ஆண்டவர் சொல்வதை கேட்டார். உன்னுடைய வாழ்வு திறக்கப்பட வேண்டும் என்றால், தீயவகையிலிருந்து கெட்டவகையிலிருந்து உன்னுடைய வாழ்வு மாறுபட வேண்டும் என்றால், நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால உன்னுடைய நாவுகள், உன்னுடைய செவிகளுடைய கட்டுகளிலிருந்து உங்களை இன்று ஆண்டவர் இயேசு உங்களை எல்லா நிலைகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார். நோய் நொடிகளிலிருந்து உங்களை குணமாக்குகிறார். இந்த கடும் வாரம் முழுவதும் இயேசு நிறைய புதுமைகளை செய்வதை பார்க்கிறோம். தொடுகிறார், குணமாக்குவதை பார்க்கிறோம், பேய் பிடித்தவர்களை குணமாக்குவதை பார்க்கிறோம். இப்படியாக இறைவன் குணமாக்குகின்ற வல்லமை பெற்றவர். அந்த தொடுதலை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாவின் வழியாக தொடுகின்ற ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாவுதான் அனைத்திற்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை நல்லது கெட்டது என்று அதை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கசப்பான மருந்து போட்டால் கசப்புன்னு சொல்கிறோம், இனிப்பான ஒரு தேனை கொடுத்தா இனிப்புன்னு சொல்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த சுவைமிக்க அந்த நாவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுவைமிக்க நாவின் வழியாக நாம் சுவையுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக கேட்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த காதை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு இம்மனிதரை தொட்டு குணப்படுத்துவது போல உங்களையும் தொட்டு குணப்படுத்தி ஆண்டவருடைய இறை ஆட்சியை, இறை மாட்சியை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து தெய்வீக திருப்பலியில நாம் மன்றாடுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவா. வள்ளங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோ பலரிறைவா. வள்ளங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோ பலரிறைவா. விரும்பிளி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக பொருட்களை படைத்திருக்கின்றே.
அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிரற்ற ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இத்தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. குறிப்பாக
காது கேளாதோர் பேச்சற்றவராய் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உமது நாமத்தினால் இப்பிள்ளைகளுக்கு நீ நற்சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குண துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொண்டு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம் குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்த மக்களுக்காகவும் உத்தருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்த மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். மகனே மகளே, காது கேளாமல் இருக்கின்ற உன்னுடைய காதுகளை, பேச்சற்றவராக இருக்கின்ற உன்னுடைய நாவுகளை எப்பத்தா என்று சொல்லி உன்னுடைய காதுகளையும் நாவின் கட்டுகளையும் அவிழ்த்து விடுகின்ற இயேசு இதோ இருக்கிறார். இவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருக்க அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியினும் இதிலிருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே.
அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி